الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما محمد إلا رسول قد خلت من قبله الرسل إلى آخر الآيات صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين أو كما قال عليه الصلاة والسلام. صدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டும். இருளுக சர்தார் ரஹ்மத்துல் ஆலமீன் மக்கத்து ராஜா மதினத்து ரோஜா பூமான் நபி கோமான் சையதுனா முஹம்மதினில் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சுவடுகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், ஷோதாக்கள், நல்லவர்கள், இமாம்கள், இங்கு கூடியிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமிகள், நம் யாவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் ரஹ்மத்தும் அருளும் ஆரோக்கியமும் சரீர சுகமும் என்றென்றும் அல்லாஹ் நம் யாவருக்கும் நீடித்து தந்தல் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சொந்தங்களே, தாய்மார்களே, உலகத்தில் இதுவரைக்கும் இகழ் என்ற வார்த்தைக்கு எங்குமே இடம் கொடுக்காமல், இடம் இல்லாமல் ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுவதற்கும் அவர்களை குறித்து சிந்திப்பதற்கும் ரப்புல் ஆலமீன் இன்றைய தினத்தில் 28 தராவிகளை தொழுதுவிட்டு இன்று இரவு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு தேடல் சஹாபாக்கள் வைத்திருந்தார்கள், எப்படிப்பட்ட தேடல்கள் எல்லாம் இருந்தது, நமக்கும் நாயகத்தின் மீது எப்படி தேடல் இருக்க வேண்டும் என்பதை குறித்து குறிப்புகளையும் எடுத்து கொடுத்து இப்படிதான் பேச வேண்டும் என்று நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன் ஆசானுடைய வாயிலிருந்து. அல்ஹம்துலில்லாஹ். சஹாபாக்களின் தேடலில் எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பதவி வகித்த குடும்பத்திலிருந்து பிறக்கப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறக்கப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்துவம் இருக்கக்கூடிய குடும்பத்தில் பிறக்கப்படவில்லை. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது தந்தை இழந்தவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்து ஒரு சில ஆண்டுகளிலே தாயை இழந்தவர்கள், ஒரு சில மாதங்களிலே தாயை இழந்தவர்கள். மாற்றாந்தாயிடத்தில் பசியாரி ஹலிமத்து ஸஅதிய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்று சொல்லப்படக்கூடிய எங்கள் தாய் அம்மையாரிடத்திலே வளர்ந்தவர்கள் தான் எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தாயினுடைய அரவணைப்பும் கிடையாது, தந்தையினுடைய அரவணைப்பும் கிடையாது, தாய் தந்தையுடன் பிறந்தவர்களுடைய ஒத்துழைப்பும் கிடையாது. அல்லாஹ்வுடைய ஒத்துழைப்பு மாத்திரம்தான் எங்கள் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் இதை நான் சொன்னேன்னா, ஒரு அதிகாரத்துவத்தினுடைய குடும்பத்தில் பிறந்த ஒரு மனிதராக இருந்தால் அவர்களை தேடி செல்வதில், அவர்கள் மீது பிரியம் வைப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. பணக்கார குடும்பத்திலிருந்து பிறந்த ஒரு மனிதன் மீது தேடுவதும், ஒரு மனிதனை தேடுவதும், ஒரு மனிதன் மீது பிரியம் வைப்பதும் ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. அதிகாரத்துவம் வர்க்கத்தில் வந்த ஒரு வாரிசாக இருந்தால் அவர்கள் மீது பிரியம் வைப்பதும் அவர்களை தேடுவதும் அது ஒரு அர்த்தம் இருக்கிறது, ஒரு பிரயோஜனம் இருக்கிறது. எந்த வழியும் இல்லாமல், இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் எழுத படிக்க தெரியாத, எந்த கிராஜுவேட்டும் இல்லாத ஒரு உம்மி நபி, உம்மத்துக்கான நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சஹாபாக்களுக்கு எப்படி தேடல் ஏற்பட்டது, எப்படி பிரியம் ஏற்பட்டது?
சஹாபாக்கள் எப்படி இருந்தவர்கள் தெரியுமா? சஹாபாக்கள் எப்படி இருந்தவர்கள் தெரியுமா? நம்மை போல ஒரு சில விஷயங்களை சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்தவர்கள் சஹாபாக்கள் அல்ல. எல்லா சஹாபாக்கள் நிலை என்னன்னா, ஒவ்வொருடைய குடும்பத்திலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் சரி வாள் வீச தெரிந்த வீரர்கள் உண்டு. முரடர்கள் சஹாபாக்கள். சஹாபாக்கள் அத்தனை நபர்களும் சஹாபியாக ஆவதற்கு முன்பு முரடர்களாக இருந்தார்கள். சஹாபியாக ஆகுவதற்கு முன்பு மது குடிக்கக்கூடிய பழக்கத்தில் உள்ளவர்கள். அதையும் தாண்டி பெண்கள் விஷயத்தில் மிக கொடூரமாக இருந்தவர்கள் சஹாபாக்களாக ஆகுவதற்கு முன்பு. மனிதனாக வாழக்கூடிய மனிதன் என்ற முறையில் சொல்லப்படக்கூடிய எந்த வார்த்தைக்கும் சஹாபாக்களாக ஆகுவதற்கு முன்பு அவர்களுக்கு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட சமூகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கானவர்களாக மாற்றினார்கள், தனக்கானவர்களாக ஆக்கினார்கள். தனக்குண்டானவர்களாக எந்த அளவுக்குன்னு சொன்னா, எதை சொன்னாலும் செய்வதற்கு தயாராக ஆனார்கள் சஹாபா பெருமக்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை சொன்னாலும் அந்த சஹாபாக்கள் செய்வார்கள். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா துறையிலுமே ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றியை மட்டுமே சூடினார்களே தவிர தோல்வி அல்ல. எல்லா துறையிலுமே சரி. பெண்களுக்கு கண்ணியம் கொடுப்பதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு போதித்த போதனைகள் ஏராளம். பெண்களுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகள் ஏராளம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண் குழந்தை பிறந்து விட்டால், நல்லா கவனிங்க, பெண் குழந்தை பிறந்து விட்டால் அந்த பெண் குழந்தை பெற்றதற்காக வேண்டி வெட்கப்பட்ட சமூகம் சஹாபாக்களாக ஆவதற்கு முன்பு வீரத்தின் தந்தை அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பெண் குழந்தை பெற்றெடுத்தார்கள். சஹாபியாக ஆவதற்கு முன்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேடல் கிடைப்பதற்கு முன்பு, நாயகத்தை தரிசிப்பதற்கு முன்பு, வாதில் பனாத் இன்னி வரைக்கும் இருக்குது. வாதில் பனாத் இன்னி வரைக்கும் மக்கா முக்கர்ரமாவில் இருக்கிறது. அந்த இடத்தில் எந்த கட்டிடமோ கட்ட முடியாது, எந்த பில்டிங்கோ அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண முடியாது. ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போனால் குழந்தைகள் அழக்கூடிய சப்தம் அங்கே எழுகிறது. அல்லாஹு அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன் பெண் குழந்தையை கொண்டு போய், பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி அந்த குழந்தையை கொண்டு போய் என்ன செய்கிறாங்கண்டா, குழி தோண்டி உயிருடன் புதைக்க போகிறாங்க. குழி தோண்டும் பொழுது அரபுலோகத்தில் தாடி வளர்க்குறது அது ஒரு பெருமை. சிங்கத்துக்கு என்னங்க இருக்கும்? சிங்கத்துக்கு என்னங்க இருக்கும்? தாடி தான் இருக்கும். அந்த தாடி வளர்ப்பது அவர்களுக்கு ஒரு கண்ணியத்தையும் பெருமையாக நினைத்தார்கள். அதனால் அவர்கள் நாயகத்தை பார்ப்பதற்கு முன்பே தாடி வளர்க்கக்கூடிய பழக்கத்தில் உள்ளவர்கள் தான் எல்லா சஹாபாக்களும். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறாங்கண்டா, குழி தோன்றாங்க. தன் குழந்தையை புதைப்பதற்காக வேண்டி தோண்டும் பொழுது மண்ணு தாடியில படுது. தாடியில பட்டிருக்கு மண்ணு. எந்த குழந்தையை கொண்டு போய் புதைக்க போகிறாங்களோ அந்த குழந்தையை சொல்லுகிறது, வாப்பா அவங்க தாடியில மண் இருக்குன்னு சொல்லுது. மண்ணை தட்டி விட்டு மறுபடியும் சொன்ன குழந்தையை அந்த குழியிலே போட்டு புதைச்சிட்டு வந்துட்டாங்க. இதுதான் சஹாபியாக ஆவதற்கு முன்பு இருந்த நிலைமை. பெண்கள் என்றாலே கேவலம் என்று நினைத்த சமூகத்தில் பெண்களுக்கு உண்டான தனிப்பட்ட ஒரு கண்ணியத்தையும் ஒரு மரியாதையும் ஏற்படுத்தி தந்தவர்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையாகவே யாரிடத்திலும் கோபப்பட மாட்டாங்க. எல்லா மனிதர்களுடைய நிலைமையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்வார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதனுடைய நிலையும் உணர்வது மட்டுமல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். எனவே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸா நாயகத்தின் மீது ஒரு ஈர்ப்பு தன்மையை கொடுத்தான். எந்த அளவுக்கு ஈர்ப்பு தன்மையை கொடுத்தான் என்று கேட்டால், இன்னி வரைக்கும் இல்லை, நாளை கியாமத்து வரைக்கும் யார் யாரெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி புகழ்ந்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் புகழை மட்டும் தருகிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அத்தனை நபர்களும் எத்தனை மத நல்லிணக்கமாக இருந்தாலும் சரி, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாமல் இருக்க முடியும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி எல்லா தலைவர்களும் பேசியே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலை. பாருங்களேங்க, ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை தேடி சஹாபாக்கள் போனாங்கன்னு கேட்டீங்கன்னா, திருக்கோடியில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்து வாழ்ந்தார்கள். பாங்கு எப்படி அறிமுகமானதுன்னு தெரியும் தானே எல்லாத்துக்குமே. அந்த பாங்கினுடைய வார்த்தைகளை என்ன செய்கிறாங்கன்னா கனவுல பார்க்குறாங்க. ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு வார்த்தைகளை பார்க்குறாங்க. ரசூலுல்லாவும் என்ன செய்கிறாங்க, இந்த வார்த்தை இப்போ தான் ஜிப்ரீல் சொல்லிட்டு போனாங்கன்னு சொல்கிறாங்க. நீண்ட வரலாறு, ஹஸரத் நிறையா தடவை சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இந்த அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இந்த பாங்கு ஒலி இருக்குதா இல்லையா, இந்த வார்த்தைகள் கலிமாக்கள் இருக்குதா இல்லையா, இதை ஒருத்தர்கிட்ட பொறுப்பு ஒப்படைத்து சொல்ல வைக்க வேண்டும். என்ன செஞ்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எல்லா சஹாபாக்களும் நிற்கிற பொழுது, கோத்திரத்தால் உயர்ந்த சஹாபாக்கள் நிற்கும் பொழுது, பணத்தால் இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த அத்தனை சஹாபாக்கள் நிற்கும் பொழுது, ஆடை கூட சரியாக இல்லாத, உதடுகள் பிதுங்கிய நிலையில் உள்ள, வறுமை கோட்டிற்கில் வாழ்ந்த பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து வந்த சையதுனா எங்கள் தலைவர் ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. எல்லா சஹாபாக்களும் நினைத்த வார்த்தை என்ன தெரியுமா, எண்ணங்கள் என்ன தெரியுமா? என்ன நாயகம் கூப்பிடுவார்கள்? ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் கர்ரமல்லாஹு வஜ்ஹஹு தன் நாவினால் சொன்ன வார்த்தை, என்னை நாயகம் அழைப்பார்கள், பாங்கொலி எடுப்ப சொல்வார்கள் நான் நினைத்தேன். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு தஆலா அழைத்தார்கள். பிலால் ஆச்சரியம், பிலால் ரலியல்லாஹு ஆச்சரியம், என்ன கூப்பிடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாருடைய கண்ணியத்தையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள், எல்லோரும் சமம் என்பதில் இந்த உலகத்தில் நிலைநாட்டியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரும் யாரை விட குறைந்தவர்கள், யாரும் யாரை விட உயர்ந்தவர்கள் என்று இல்லை என்பதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்த்தியவர்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் 80 ஆண்டுகள். இஸ்லாத்தை 41வது வயதில் ஏற்றுக்கொண்டார்கள் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. 40 ஆண்டுகள், பிறந்ததிலிருந்து 40 ஆண்டுகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டுவதில் இவர்களை விட சிறந்தவர் யாரும் இருக்க முடியாது. என்னதுங்க, திட்டுறதில்ல, அவ்வளோ பேச்சு, கொஞ்சம் நஞ்சம் பேச்சா பேசினாங்க. இன்னைக்கு யாரோ ஒருத்தன் எங்கேயோ ஏதோ ஒன்று செஞ்சிட்டான்றதுக்காக வேண்டி என்ன செஞ்ச, நம்ம எல்லாம் மவுண்ட் ரோட்ல எப்படிப்பட்ட ஒரு நிலையில போய் நின்றோம். அதனால ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய இந்த பள்ளியினுடைய தலைவர், இந்த செக்ரட்டரி, நம்ம அனிபானனும் ஜின்னானும் பட்ட கஷ்டங்கள் அல்லாஹு அக்பர் யாராலும் மறக்க முடியாது. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒன்று எழுதிட்டான், கார்ட்டூன் வரைஞ்சிட்டான்றதுக்காக வேண்டி, யாரை வரைந்தா, எதற்காக வேண்டி எழுதினா என்று வரிஞ்சு கட்டி கொண்டு சென்ற இந்த உணர்வு இருக்குதே, யார் சொல்லி கொடுத்தது?
40 ஆண்டுகள் நாயகத்தை திட்டி எழுதியவர், பேசியவர், புகழ் மாலை பாடியவர். திட்டி இகழ் மாலை, திட்டுவதிலே ஒரு புகழ் அவருக்கு. திட்டி இகழ் மாலை பாடியவர். 41வது வயதில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். தன்னுடைய நேர்வழி மார்க்கமாக புனிதமிக்க இஸ்லாத்தை தன் உள்ளத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எந்த வார்த்தைகளை கொண்டு அவர்கள் இகழ்ந்தாரோ அந்த வார்த்தையை மாற்றி போட்டு புகழ ஆரம்பித்தார். நாயகத்தினுடைய அன்பை தேடினார். 80 ஆண்டு வரைக்கும் அவர் மரணிக்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சிட்டு இருந்தார்னு சொன்னா புகழால் தேடிக்கொண்டே இருந்தார். அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சொந்தங்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுவது சாதாரண விஷயம் அல்ல. வெறுமன வார்த்தையில் சொல்லி நம்ம தேடி நாயகத்தை நாங்களும் தேடுறோம் சொல்றதல்ல. சுன்னத்தை கொண்டு நபியை தேட வேண்டும். சாதாரண சுன்னத்துகளை கொண்டு நபியை தேட வேண்டும். ஹலால் ஹராமை பிரித்தறிந்து நபியை தேட வேண்டும். ஒருவரிடத்தில் அழகிய வார்த்தைகளை பேசுவதை கொண்டு நபியை தேட வேண்டும். ஒருவரிடத்தில் அணுகுமுறை அழகிய முறையில் கொடுக்கல் வாங்கலிலே நல்ல முறையிலே கொடுத்து முஆஷராத்னு சொல்றாங்களா இல்லையா, அதே போல கொடுக்கல் வாங்கலிலே நபியை தேட வேண்டும். நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலே நபியை தேட வேண்டும். நாம் நடத்தக்கூடிய குடும்பத்தில் நபியை தேட வேண்டும். இன்னைக்கு நபியினுடைய சுன்னத்தை கைவிட்டதினால், நபியின் மீது முஹப்பத் இல்லாமல் போனதினால், நபியை சரியான முறையில் நாம் தேடாததினால் நம் பிள்ளைகள் நம் வார்த்தையை கேட்பது கிடையாது. குறிப்பாக நம் பெண் பிள்ளைகள். தயவு செய்து தவறாக நினைக்க வேண்டாம். இன்னைக்கு சமூகம் அப்படி தள்ளப்பட்டுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே எத்தனையோ பஞ்சாயத்தை, எத்தனையோ உள்ளங்களை சேர்த்து வைத்த இடம் இது. இந்த இடத்தில் பேசுவதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. 1000 உள்ளங்களை சேர்த்து வைத்த இடம் இது. 1000 கலிமாக்களை, நபர்களுக்கு கலிமாக்களை சொல்லி கொடுத்த இடம் இது, இந்த பள்ளி. இதற்காக வேண்டி இங்கே இருக்கக்கூடிய ஜமாத் பெருமக்கள் எல்லோரும் உழைத்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் தெரியும் நன்கு எத்தனை இஸ்லாம் அல்லாத பெருமக்களுக்கு கலிமா சொல்லி கொடுத்து இஸ்லாம் அல்லாத பெருமக்களை சத்திய மார்க்கத்தில் கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நபியை சரியாக நாம் தேடாததினால் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கைமீறி போயிட்டாங்க. பிள்ளைகள் வளர்க்கும் விஷயத்தில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வார்த்தையை நம்ம தேடி இருந்தோம் சொன்னா, நாயகம் சொல்லிக் கொடுத்த வார்த்தையை நாம் கடைபிடித்திருந்தோம் சொன்னா, நம் பிள்ளைகள் நம்முடைய கையில் இருந்திருப்பாங்க. எத்தனை புர்காக்கள், எத்தனை நாமத்து கூட போயிட்டு இருக்குதா இல்லையா? என்ன ஆஜியா? இதெல்லாம் யாரு? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சொந்தங்களே, நல்லா கவனிக்கணும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகமே தேடிட்டு இருக்குது. யார் இவர்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒருத்தர் எழுதுறார், நான் 12 வால்யூம் கொண்ட புத்தகங்களை எழுதி முடித்திருக்கிறேன். எத்தனையோ மனிதர்களுடைய வரலாறுகளை எழுதி முடித்திருக்கிறேன். நான் எழுதிய புத்தகங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கிறது என்று எனக்கு தெரியல. 12வது புத்தகம், ஒரு புத்தகத்தை எழுதினேன், த ப்ராஃபிட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு புத்தகத்தை எழுதினேன். இன்னி வரைக்கும் எனக்கு புகழ் சேர்ந்துட்டு இருக்குது. அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னி வரைக்கும் எனக்கு புகழ் சேர்ந்துட்டு இருக்குது. ஒரு மாற்று மத சகோதரர் நபியை தேடி சென்றார், அல்லாஹ் அவரை சிம்மாசனத்தில் அமர வைத்தார். நபியை தேடி சென்றவர்கள் யாராக இருக்கட்டும், அவருக்கு அல்லாஹ் கண்ணியம் கொடுப்பதில் சத்தியம். நபியை தேடுவது என்பது நம்முடைய வாழ்க்கையின் முழுமையாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுமன வார்த்தையினால் மட்டும் இந்த உலகத்தில் அவர்கள் போதனை போதிக்கவில்லை, வாழ்வியல் நடந்து போதனை போதித்திருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை படித்தால் போதுமானது. அல்ஹம்துலில்லாஹ், நம் வாழ்க்கை வெற்றியாகிவிடும். நம் வாழ்க்கை வெற்றியாகிவிடும். ஒன்றுமில்லைங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள்? எல்லாருமே என்ன செய்கிறாங்க? போராட்டம் பண்ணுறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எங்களுக்கு பத்தலை, நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எங்களுக்கு பத்தலை, நீங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக காசு கொடுக்கணும். இன்றைக்கி எல்லா குடும்பத்துக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை தான். நீங்கள் கொடுக்கக்கூடிய காசு எனக்கு பத்தலை, நீங்கள் என்ன செய்யணும்? எங்களுக்கு அதிகமாக காசு கொடுக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைதியாயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லிட்டான், உங்கள் வார்த்தையை அவங்க கேட்கலன்னா எல்லாத்தையும் அவுத்து விட்ருங்கன்ட்டான். அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? அல்லாஹ் உங்கள் வார்த்தையை கேட்கலன்னா எல்லாத்தையும் அவுத்து விட்ருங்க. இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? இது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? யாருக்கு? அல்லாஹ்வுக்கு சொன்னதை யாருக்கு தெரிஞ்சிருச்சு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. அபூபக்கர் ரலியல்லாஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு மாமனார். நைஸாக போய் யார்கிட்ட சொல்லிட்டாங்க? ஆயிஷா அம்மாட்ட சொல்லிட்டாங்க. இதை பார், அல்லாஹ் அவுத்தூட சொல்லிட்டான். யாரெல்லாம் பேச்சு கேட்குறாங்களோ அவங்கள மட்டும்தான் அல்லாஹ் என்ன செஞ்சுக்கான். இல்லாட்டி சிரமம் தான். நீங்கள் என்ன செய்யுங்க? நேராக போயிட்டு ரசூலுல்லாவுடைய கையை பிடிச்சிருங்க. ஆயிஷா அம்மா முதல்ல வராங்க பொறுமையாக. யார் ரசூலுல்லாஹ், நான்லாம் காசு பத்தலைன்னு சொல்லலை, மற்றவங்க சொன்னாங்க, நானும் கூட நின்றேன். நான் என்ன செய்யலை? நான்லாம் காசு பத்தலைன்னு சொல்லலை, மற்றவங்க சொன்னாங்க, நான் கூட நின்றேன். சரி, ரைட். அடுத்து சஃபியா அம்மா வராங்க. யார் ரசூலுல்லாஹ், நான் சொல்லலை, மற்றவங்க சொன்னாங்க, நான் பின்னாடி நின்றேன். அடுத்து ஸைனப் ரலியல்லாஹு, அடுத்து உம்மு சலமா. இப்படி ஒவ்வொருத்தராக வந்து என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாருமே வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுவே நம்மிடத்துல மனைவி இப்படி நம்மக்கிட்ட வந்து சரண்டர் ஆகியிருந்தாங்கன்னு சொன்னால் அடுத்து நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்? எப்படி நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி திருப்பியும் நம்ம மனைவி வந்துட்டாங்க. இப்படி நம்ம மனைவி இடத்துல ஒரு பிரச்சனை நடந்து மறுபடியும் வந்தாங்கண்டா நம்ம எப்படி நடந்திருப்போம்? அவங்ககிட்ட திமுறா நடந்திருக்குமா இல்லையா? கொஞ்சம் ஓவரா அப்பயே சொன்னேன் நான், இது தேவையா உனக்கு ஆச்சா கொஞ்சம் பேசியிருக்குமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த முஹப்பத்து, எந்த அன்பு பிரச்சனைக்கு முன்னாடி இருந்ததோ அதே முஹப்பத்தும் அதே அன்பும் பிரச்சனைக்கு பிறகும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காமித்தார்கள். மற்ற தோழர்களிடத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் யாரை பற்றியும் என்னிடத்தில் குறையாக சொல்லாதீர்கள். யாரை பற்றியாவது நீங்கள் என்னிடத்தில் குறை சொன்னீங்கன்னு சொன்னா, நான் காலையில உங்களை பார்க்கும் பொழுது எப்படி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்னா, எல்லோரும் நல்லவர்கள் என்ற சிந்தனையோடு பார்ப்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன். ஒருத்தருடைய குறையை என்னிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள். யாருடைய நெகட்டிவிட்டிஸை தெரிஞ்சுக்கணும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படலை. எல்லாருடைய நலவை மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்களே தவிர யாருடைய தவறையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னு ஆசைப்படலை, அதற்கு விரும்பல அவங்க. இதனால தான் சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கண்டா, யாரையும் டிபெண்ட் பண்ணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசல. சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஒரு கண்ணியத்தை கொடுத்தார்கள், அவர்களுக்கென்று ஒரு மரியாதையை கொடுத்தார்கள், அவர்கள் மீது அன்பு காட்டினார்கள். எந்த அளவுக்குன்னு சொன்னா, சிறு பிள்ளைகள் ரோட்ல விளையாடிட்டு இருப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்களா அந்த வழியா, சிறு பிள்ளைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த அணுகுமுறையினுடைய வெளிப்பாடு எந்த அளவுக்கு இருக்கும்னா, அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கானவர்கள். அந்த குழந்தை எந்த மனநிலையில் இருக்கிறாரோ அதே மனநிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுவார்களா. ஜஹரானா, என்னதுங்க ஜஹரானா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? அது ஒரு மீகாத்து. ஜஹரானான்னு ஒரு மீகாத்து.
ஹுதைஃபா, அபு ஹுதைஃபான்னு ஒரு சஹாபி, குட்டி சஹாபி. பாங்கு சொல்லும் பொழுது பாங்க கிண்டல் பண்ணி சொல்லுவார். பாங்கு சொல்லும் பொழுது என்ன செய்வார் அவரு? பாங்க கிண்டல் பண்ணி சொல்லுவார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாங்கு சொல்றாங்கல்ல, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் போய் வெளியே கத்துவார். இதை ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல தொழுவும் போது காதில் கேட்டாங்க. இதே நம்மளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? அந்த பிள்ளையை கூப்பிட்டு, டே எதுக்குடா தேவையில்ல வேலை பார்க்குற, மிரட்டிருக்குமா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பாங்கு நீ அழகா சொல்கிற, இன்னிலேருந்து நீனே பாங்கு சொல்லுன்ட்டாங்க. இன்னிலேருந்து நீனே பாங்கு சொல்லுன்ட்டாங்க. அன்னிலேருந்து அவரே பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கிண்டலாக குழந்தைக்கு என்ன தெரியுங்க? சிறு பிராயத்து ஒரு 6 வயசு 7 வயசு புள்ள என்ன செய்வார்? அவருக்கு விளையாட தெரியும். ஒருத்தர் ஏதாவது பேசுனாங்கண்டா, இமாம் தொழு வச்சாருன்னு சொன்னால் ஆமீன் அப்படிதான் ஓத தெரியும். என்ன அந்த மாதிரி தான் அவர் செய்வார் அவர். அதனால பிள்ளைகள் என்ன செய்வாங்கண்டா, என்ன சொல்றோமோ அதை விளையாட்டா பேசுவாங்க. அதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியாக மாற்றி கொடுத்து, அந்த சஹாபி எது வரைக்கும் சொன்னா, தன் மரணம் வரைக்கும் வாங்க சொல்லிட்டு இருந்தார் அந்த பள்ளியில். இன்னும் அந்த வரலாறு அங்கே எழுதி போட்டிருப்பாங்க. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சொந்தங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடும் விஷயத்தில் சஹாபாக்கள் காட்டிய அக்கறையும், சஹாபாக்கள் கொடுத்த மரியாதையும், அவர்கள் நாயகம் மீது அன்பு வைத்ததும் ரொம்ப ஏராளம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்பு வைக்க வேண்டும், பிரியம் வைக்க வேண்டும் என்று சொல்லி, உலகத்தில் இருக்கக்கூடிய என்னை தேடுங்கள் என்று சொல்லி எந்த தலைவரும் சொல்ல முடியாது. நாயகமே சொல்கிறார்கள், என்னை தேடுங்கள், என் மீது அன்பு வையுங்கள், இல்லை என்றால் உங்கள் ஈமான் பரிபூர்ணமாகாது. லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூனா ஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். இந்த உலகத்தில் எத்தனை மக்கள்கள் இருந்தாலும், உன் தாய், உன் தந்தை, உன் வியாபாரம், உன்னுடைய அத்தனை பதவி, உன் கல்வி, உன்னுடைய திறமை, அதற்கு மேலாக நீ என் மீது பிரியம் வைக்கவில்லை என்றால் உன்னுடைய ஈமான் முழுமை பெறாதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வார்த்தை சொல்றதற்கு யாருக்கு திராணி இருக்கும் உலகத்தில்? சொல்லுங்க. திரைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை, திரைக்கு முன்னால் ஒரு வாழ்க்கை தான் இந்த உலகத்தில் வாழ்ந்த அத்தனை தலைவர்களுக்கும் உண்டு. ஆனால் ஒரே வாழ்க்கை, திரைக்கு பின்னால் என்ன வாழ்ந்தார்களோ அதைத்தான் இந்த மக்களுக்கு மத்தியிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து காண்பித்தார்கள். மிஸ்வாக் செய்வதை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் என்று சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தினார்கள். மிஸ்வாக் செய்வது கேவலம் இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அஸ்ஸிவாக்கு தத்ஹரத்துல் ஈமான். மிஸ்வாக் ஈமானை சுத்தம் செய்கிறது, ஈமானை பரிபூர்ணப்படுத்துகிறது, புத்துணர்ச்சி ஆக்குகிறது என்று நாயகத்தினுடைய வார்த்தை, நபிமொழி. மிஸ்வாக்கு செய்கிறது சுன்னத்து மாத்திரமல்ல, மருத்துவமும் கூட. மிஸ்வாக் செய்வதின் மூலம் நாயகத்தை தேட வேண்டும். தன்னை அழகுபடுத்துவதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? தாடி வளர்ப்பதின் மூலம் நாயகத்தை தேட வேண்டும். தாடி வளர்க்கிறது மிகப்பெரிய சுன்னத்துங்க. தாடி உள்ள முகத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத் என்று அடையாளப்படுத்திக் கொள்வார்களாம் நாளை கியாமத்தில். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வார்த்தையால் புகழ்ந்து தேடுவதில் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தில் மெஹராபு இப்படி இருக்கும். மெஹராபு மதீனாவில் இப்படி இருக்கும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீடு இங்கே இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 2800 ஸ்கொயர் ஃபீட்டு என்ன இருக்கும்?
பச்சை கம்பளம் இருக்கும், அதுக்கு பேர் ரௌதத்துல் ஜன்னான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? ரௌதத்துல் ஜன்னான்னு சொல்லுவாங்க. அந்த மெம்பருக்கும் மெஹராபுக்கும் மத்தியில் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்கும். இப்போ இப்படி உட்காந்துருக்கோம்ல, இந்த மாதிரி இடம் இருக்கும். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்துல உட்காந்து நாயகத்தை பற்றி என்ன செய்கிறாங்கன்னு, இப்போ நம்ம உம்மா இறந்துட்டாங்கன்னு சொன்னால், வாப்பா இறந்துட்டாங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? அவங்கள பற்றி கவலைப்படுவோமா இல்லையா? அவங்கள பற்றி சொல்லுவோம். இவங்க இறந்துருந்தாங்கன்னு சொன்னால் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கலாமே, இப்படியெல்லாம் நடந்திருக்குமே, இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அதே போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இழப்பு தாங்க முடியாமல் என்ன செய்கிறாங்கண்டா, அந்த செவுத்தில் உட்காந்து அந்த சாஞ்சிக்கிட்டு ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்படியே புலம்புறாங்க, கவிதையால் புலம்புறாங்க. சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லை என்பது எங்களுக்கு தெம்பு இல்லாமல் இருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நீங்கள் இல்லை என்பது எங்களுக்கு கவலையாக இருக்கிறது. யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ யார் அமீருல் முஃமினீன்? உமர் ரலியல்லாஹு, அவங்க ஆட்சி காலம். உமர் ரலியல்லாஹு கடந்து போகிறாங்க. போகும் பொழுது இவர் என்ன இங்கே உட்காந்து ஏதோ புலம்பிகிட்டே இருக்காரு அப்படின்னு உமர் ரலியல்லாஹு கேட்டாங்களாம். கேட்ட உடனே யார்கிட்ட கேட்குறாங்க? கூட உள்ள சஹாபாக்கள்கிட்ட கேட்ட உடனே இந்த வார்த்தை யார் காதில் விழுந்துருச்சு? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா காதில் விழுந்துருச்சு. யா உமர், யாரை பார்த்து? அமீருல் முஃமினீனை பார்த்து ரலியல்லாஹு தஆலா. நில்லுங்க. என்ன சொன்னீங்க? இங்கேருந்து நாயகத்தின் மீது நான் எந்த சலவாத்தும் சொல்லக்கூடாதா? வார்த்தைகளை தேடக்கூடாதா? தேடுவேன், நான் பேசுவேன். உமரது எல்லாத்தரும் சொன்னது வேறு அர்த்தத்துக்காக வேண்டி. ஏன்னா லா தர்ஃபஉ அஸ்வாத்தக்கும் ஃபௌக சௌத்தில் நபின்னு இருக்குது குர்ஆனில். நபிக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யாதீங்கண்டா, உங்கள் சப்தத்தை உயர்த்தாதீங்க, இல்லைண்டா பெரும் கஷ்டம் நஷ்டம்னா அல்லாஹ் பேசுகிறான். சரிங்களா? அந்த அர்த்தத்தில் உமரது எல்லாத்தரும் சொன்னாங்க. இவங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு? ரோஷம் வந்துடுச்சு. கோபம் வரல, ரோஷம் வந்துடுச்சு. நான் என்ன ரசுல்லாவை பற்றி படிக்கிறதும் பேசுகிறதும் அவர்களை பற்றி இப்போ புகழ்மாலை பாடுவதும் கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் சொல்லிட்டு அடுத்து சொன்னாங்க, உங்களை விட உயர்ந்தவர்கள் இதே இடத்தில் இருக்கும் பொழுது, இதே இடத்தில் அமீருல் முஃமினீனா இருக்கும் பொழுது நான் இங்கே தான் உட்காந்து படித்தேன். உங்களை விட உயர்ந்தவர்கள் உங்களுடைய பதவியில் இருக்கும் பொழுது, அவர்களும் இங்கு இருக்கும் பொழுது நான் இப்படி தான் படித்தேன், நான் இன்னும் படிப்பேன். எப்படி படிப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 வார்த்தைகளை சொன்னார்கள். மதீனா நகரமே அறந்து போனது. 4 கலிமாக்களை சொன்னார்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னாங்க? அழகான வார்த்தை. வாஹ்சின் மின்க லம் தரக்து ஐனி, நாயகத்தை பார்த்து சொன்ன வார்த்தை. கவிதை நீங்கள் பாடுங்க. அது நீங்கள் பாடினா நல்லா இருக்கும். அது எங்கள் ஹஸரத்து பாடின நல்லா இருக்காது. நமக்கு பாட்டு வராது, பயானும் வராது, பேச வச்சுட்டார் அவர். வாஹ்சின் மின்க லம் தரக்து ஐனி, யா நபி நாயகமே, யா ரசூலல்லாஹ், உங்களை விட அழகு இந்த கண் இது உலகத்தில் யாரையும் பார்த்தது கிடையாது. அடுத்து சொன்னாங்க ஹஸ்ஸான் இப்னு சாபித், வ அஜ்மல் மின்க லம் தலிதுன் நிசா, யா ரசூலல்லாஹ் நாயகமே, எந்த பெண்களும் உங்களைப் போல அழகான அற்புதமான சாலிகான எல்லா பரிபூர்ணம் நிறைந்த குழந்தையை பெற்றெடுத்தது கிடையாது. அடுத்து சொல்றாங்க பாருங்க, ஹுலிகத்தும் வர்ரம் மின் குல்லி ஐதி, எந்த குறையும் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது என்று சொன்னால் நாயகமே உங்களுடைய பிறப்பு மாத்திரம்தான். நம்ம கூட கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்றோம்னா சொல்லுவோம், கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருக்கும், இன்னும் கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் நமக்கு அந்த பருவலாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்.
இப்போ என்ன போல எல்லாம் தாடி கொஞ்சம் வளர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைப்பேன். என்ன சரிங்களா? அப்படிதான் போல சில பேர் இந்த புருவம் அப்படியே சேர்ந்து இருந்தால் அழகாக இருந்திருக்குமே. அப்போ இதெல்லாம் ஒரு குறைதானே, நமக்கு இதெல்லாம் ஒரு குறைதானே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அழகா சொன்னாங்க, ஹுலிகத் பர்அம் மின் குல்லி ஐதி, எந்த குறையும் இதுவரைக்கும் இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த குழந்தையும் பிறந்தது கிடையாது உங்களை தவிர யா ரசூலல்லாஹ். அடுத்து சொன்னாங்க 4வது வார்த்தை. இதை கேட்டு எல்லாருமே போயிட்டாங்க. இதுக்கப்புறம் பேச்சுக்கு அங்கே இடம் இல்லை. என்ன சொன்னாங்க? கஅன்னக ஹுலிகத் கமா தஷா, கஅன்னக ஹுலிகத் கமா தஷா, இந்த உலகத்தில் பிறக்கப்பட்டதில் நாங்கள் இப்படி பிறக்கப்பட வேண்டும், நாங்கள் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு யாரும் பிறந்திருக்க முடியாது. யாரும் அப்படி பிறந்திருக்க முடியுமா? இங்க பிறக்கணும்னு ஆசைப்பட்டு யாரும் பிறந்திருக்க முடியுமா? ஆனால் நான் இப்படிதான் பிறக்க வேண்டும் என்ற ஆசைப்பட்டு இந்த உலகத்தில் பெற்றெடுக்கப்பட்ட ஒரே குழந்தை நாயகமே நீங்கள் மட்டும்தான். நாயகம் எப்படி ஆசைப்பட்டாங்களோ அப்படி அல்லாஹ் பெற்றெடுத்தான். தாய் வைத்த ஆமினா அம்மா வைத்த வர வச்சான்ல. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புருவம் சேர்ந்திருக்கணும் நாயகம் ஆசைப்பட்டாங்களாம். நாயகத்தினுடைய அழகின் ஒரு பகுதி தான் யாருக்கு கொடுக்கப்பட்டது? சையதுனா ஹஜ்ரத் யூசுப் அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 1% கொடுக்கப்பட்டது. இந்த உலகத்தில் பேரழகர் எங்கள் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படிப்பட்ட நபி தேடாமல் சஹாபாக்கள் எப்படி இருந்திருப்பார்கள்? இப்படிப்பட்ட அழகு நிறைந்த, குணம் நிறைந்த, எல்லா விதமான ஆற்றலும் உள்ள, எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்தினுடைய குடும்பத்தில் பிறக்காமல் எல்லா ஆட்சி அதிகாரத்தையும் பெற்றிருந்த எங்கள் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி நபி சஹாபாக்களுக்கு தேடல் இல்லாமல் இருந்திருக்கும்? அன்புக்குரிய சொந்தங்களே, தேடல் இருந்திருக்கான செய்யும். அதனால தான் நம்மளும் இப்போ நாயகத்தை தேடிட்டு இருக்கிறோம். எல்லாத்துக்கும் ஒரு ஆசை இருக்கிறது. அல்லாஹ் அந்த ஆசையை கபூல் செய்வானாக. நாயகத்தை கனவிலும் நினைவிலும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை, நாயகத்தை கனவில் நினைவிலும் பார்க்க வேண்டும் என்ற ஆசை நம் எல்லோருக்கும் இருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தேடலின் உச்சகட்டத்தில் ஹஜ்ரத் சையதுனா உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நாயகத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. வஃபாத் ஆயிட்டாங்க. ஆயிஷா அம்மா மடியில் அப்படியே படுத்திருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்னண்டா, யாராவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று சொன்னீங்கண்டா என் வாள் உங்கள் கழுத்தை பதம் பார்த்து விடும் என்று சொன்னார்களாம். பித்தம் பிடித்ததை போல் இருந்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அளவு கடந்த முஹப்பத். நாயகம் இன்னும் இருக்கிறார்கள் உயிருடன் என்று அவருடைய எண்ணங்கள் இருக்கிறார்கள். இன்னும் உயிருடன் தான் இருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உயிருள்ள நபி. எனவே அன்புக்குரிய சொந்தங்களே, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட வேண்டும் என்றால் சுன்னத்தை கொண்டு தேட வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேட வேண்டும் என்றால் நல்ல குடும்பவியலை கொண்டு தேட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் மனைவிக்கு ஒரு கமலம் சோறை நீங்கள் ஊட்டினீங்கண்டா சதக்காண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஹஜ்ரத் இப்போ நீங்கள் மனைவியை ஞாபகம் ஊட்டுறீங்க? நாங்களே நிம்மதியாக இங்கே வந்து உட்கார்ந்துருக்குறோம், அவங்களெல்லாம் ஞாபகம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எத்தீமுடைய தலையில கையை வச்சு தடவுனீங்கன்னா சதக்காண்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏழைகளினுடைய வறுமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்குனாங்க. ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலுல்லாஹ், நான் இன்னைக்கு ரொம்ப, அந்த சஹாபி எப்பவுமே என்ன செய்வார்னா சிரிப்பு காமிச்சிட்டே இருப்பார். யார் அந்த சஹாபி? எப்பவுமே சிரிப்பு காமிப்பார். அந்த சஹாபி சமூகத்துக்குள்ளே வந்தாலே சஹாபாக்கள் சிரிச்சிருவாங்க. அப்படி ஒரு சிரிப்பு காமிக்கக்கூடிய ஒரு சஹாபி. ஒரு தடவை பதட்டமாக வராரு. யா ரசூலுல்லாஹ், நோன்பு வச்சேன், ஏதோ ஒரு சூழ்நிலையில் என்ன செஞ்சிட்டேன், நோன்பை என்ன ஆயிடுச்சு, முறிக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடுச்சு. யா ரசூலுல்லாஹ், என்ன பண்ணிட்டார், அவர் வீட்டில் இருந்துட்டார். ஆனால் நோன்பு என்ன ஆயிடுச்சு, அவருக்கு
முறிக்கிற சூழ்நிலைக்கு வந்துருச்சு, பதட்டமாக வரார். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுக்கு ஒரு கஃபாரா இருக்குது, நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அதுக்கு என்ன இருக்குது? கஃபாரா இருக்குது, அதை கொடுத்துக்கலாம். என்ன? பகரம். அதான் பகரம் இருக்குது, அதை என்ன செஞ்சுக்கலாம்? கொடுத்துக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடிமையை என்ன செய்யுங்கன்னு சொன்னால் உத்தரவு என்னங்க, விடுதலை செய்யுங்க. என்ன வாங்கி உரிமை விட சொன்னாங்க, வாங்கி உரிமை விட சொன்னாங்க. இவர் சொன்னார், வாங்குற அளவுக்கு காசு என்கிட்ட இல்லை, உரிமை விடுற அளவுக்கு உண்டான அடிமை இப்போ என்கிட்ட இல்லை. என்கிட்ட இருக்கிறது அரபியில் என்ன, ரிகாப் அப்படின்னு சொன்னால் கழுத்துன்னு அர்த்தம், அதுக்கு அடிமைன்னு கூட சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிகாபு கழுத்து மட்டும்தான் இருக்குன்னா ரசூலுல்லாஹ் சிரிச்சிட்டாங்க. சரி, 60 நோன்பு வச்சிருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொடர்ந்து 60 நோன்பு. யா ரசூலுல்லாஹ், நான் ஒரு நோன்பு வச்சதுனால தான் இந்த பிரச்சனை, 60 நோன்பு வச்சேன்னா என் நிலமை என்ன நீங்கள் பார்க்கக்கூடாதா? என்னால் இயலாது யா ரசூலுல்லாஹ். அப்படியா? சரி, 60 பேருக்கு என்ன செய்ய, மிஸ்கீனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருந்தாங்க. யா ரசூலுல்லாஹ், மதீனத்துல் முனவ்வராவிலே என்ன போல ஒரு மிஸ்கின் யாரும் இல்லை. மதீனத்துல் முனவ்வராவிலே என்ன போல ஒரு மிஸ்கின் யாரும் இருக்க முடியாது. சரி, ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க, எதுவுமே செய்ய முடியாது. சரிப்பா, தௌபா, நீங்கள் போங்க. வளமையாக என்ன நடக்குது? சமூகம் நடக்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறாங்க, வைக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்தில் எப்பவும் அன்பளிப்பு வருவதும், அதை சஹாபாக்களுக்கு பிரித்து கொடுப்பதும், ஏழை எளிய மக்களுக்கு பசியாற்றுவதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வளமையான ஒரு செயல். தான் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க, தான் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டாங்க. இப்போ உள்ள தலைவர்களை போல, பள்ளி தலைவர்கள் அல்ல, அதையும் உள்ள விளங்கிக்கணும். ஏன்னா தலைவர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறதுல என்ன மற்ற அரசியல். சரி, ஒரு கூடை வந்துச்சு, சாப்பாடு, அதான் ஒரு ஃப்ரூட்ஸ் கூடை, பழங்கள் நிறைந்த ஒரு கூடை வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் டக்குன்னு என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சஹாபியை கூப்பிடுங்க, ஏன்னா நோன்பு விட்டாரு, அதுக்கு பகரம் செய்யணுமே, பரிகாரம் செய்யணுமே, இதை கொடுத்தாவது என்ன செய்ய சொல்லுவோம், பரிகாரம் செய்ய சொல்லுவோம் அப்படின்னு நல்ல எண்ணத்தில் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. அவர் என்ன பண்ணார் தெரியுமா? வந்தார், இதை கொண்டுட்டு போய் என்ன செய்யுங்க, மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த அத்ராஃப் என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்தும். அத்ராஃபுல் மதீனத்தி ஃபில் மசாக்கின்னு சொல்கிறாங்க. மதீனாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மிஸ்கீன்களுக்கு இதை கொண்டு போய் நீ உன்னுடைய கஃபாராவாக கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த வார்த்தை சொன்னார், எந்த அத்ராஃபுக்கு போனாலும் சரி, மதீனாவுடைய 2 மலைகளுக்கு மத்தியில் நீங்கள் எங்கே போய் தேடினாலும் சரி, என்னை போல மிஸ்கின் யாரும் இல்லை, நான் இதை என் வீட்டுக்கு கொண்டு போட்டுமான்னு கேட்டார். அவர் எதை கேட்டார்? இதை நான் என் வீட்டுக்கு கொண்டு போயிட்டுமான்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் விழுந்து சபையை சிரித்து கொண்டு போங்கன்ட்டாங்க. பாவம் செய்து வந்த ஒரு சஹாபி ஏளனமாக பார்க்கவில்லை. அவர் தனக்கென்று ஒரு கஃபாரா, அவர் என்ன செய்கிறார், அவர் ஒரு பரிகாரம் தேட வேண்டும் என்று வந்திருக்கிறார். இயலாதவர், வாழ்க்கையில் பின்தங்கியவர், வருமானம் இல்லாத ஒரு மனிதர், நமக்குண்டானவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரவணைத்தார்கள். அது மாத்திரமல்ல, கொடுத்து உதவினார்கள். எனவே தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடுவது சஹாபாக்களுக்கு ஆர்வம் அதிகமாக இருந்தது. கடலை காண்பித்து குதி என்றாலும் சஹாபாக்கள் குதிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த வெற்றி தான் பத்ரிலே நமக்கு நடந்தது. யாருக்கும் எந்த ஒன்றும் தெரியாதுங்க. வாள் வீச தெரிஞ்சவர்கள் எல்லாம் ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. நோன்பு வச்சிருந்தாங்க, அதற்கு சொல்லியிருப்பாங்க, நம்மளை போல சஹர் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரே காரணத்திற்காக வேண்டி எதுவானாலும் பரவாயில்லை, மரணம் என்று உறுதி இருந்தும், மரணம் வரும் என்று தெரிந்திருந்தும், உயிர் போகும் என்று தெரிந்திருந்தும், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒற்றை
இறை வார்த்தைக்காக வேண்டி தன் உயிரை கூட பாராமல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை கட்டுப்பட்டு நடந்தவர்கள், தேடலை கட்டுப்பட்டவர்கள் சஹாபா பெருமக்கள். எனவே அன்புக்குரிய சொந்தங்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேட வேண்டும், வாழ்க்கை முழுவதும் தேட வேண்டும், அவர்கள் மீது அதிகம் பிரியம் வைக்க வேண்டும். அவர்கள் செய்த சொல்லிக் கொடுத்த சுன்னத்துகள், செய்த சுன்னத்துகள், அவர்கள் காட்டிய வழிமுறைகளை பின்பற்றி வாழ வேண்டும். எல்லா துறையினர்களுக்கும் எல்லா முறையையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள். வாலிபர்களா இப்படி நடக்க வேண்டும், வயதானவர்களா இப்படி நடக்க வேண்டும், சிறுவர்களா இப்படி நடக்க வேண்டும், பெரியவர்களா இப்படி நடக்க வேண்டும், பெண்களா இப்படிதான் நடக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். நிறைய செய்திகள் உண்டு. நாயகத்தினுடைய வரலாறுகளை படிப்போம். வாழ்க்கையை நாம் என்ன செய்வோம்? அல்லாஹுக்காக வேண்டி, அல்லாஹுடைய ரசூலுக்காக வேண்டி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிரியத்தினுடைய வாழ்க்கையாக மாற்றுவோம். வல்லோன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் சஹாபாக்கள் எப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அளவு கடந்த பிரியம் வைத்திருந்தார்களோ அதே போல் பிரியம் வைத்த மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.